வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம சத்தான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம். கீரை பிடிக்காதவங்க குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கடையில் சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக விரும்பி கேட்டு வாங்கி செய்ய சொல்லி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு முறை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணிவிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கத்தை கீரை உருவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஆயில் சேர்த்து கடுகு பொரி விட்டுடலாம். அது கூட அரை டீஸ்பூன் பிரிஞ்சிருக்கும், 2 வரமிளகா, நான் இன்றைக்கி ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு 10 பல் பூண்டு, அதை ரெண்டுமே இடிக்கலை வச்சு நான் நசுக்கிட்டு போட்டுக்கிறேன். நம்ம இந்தமாரி இடித்து போடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெயில் நம்ம இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறது நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம வதக்கிட்டு இது கூட நம்ம கீரை வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். வதங்கிடும் கீரை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் வச்சு நம்ம கீரையை வதக்கிக்கணும். இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு வதக்கிங்க. நம்மளுக்கு பார்க்கவே தெரியும் கீரை வதங்கி வர்றது. ஒரு அரை டீஸ்பூன் நம்ம இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வதங்கி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. உங்களுக்கே தெரியும், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கீரை வதங்கிச்சுன்னா. அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம், அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பை நான் கடைஞ்சி வச்சுருக்கேன். பருப்பை நம்ம கீரையோட சேர்த்துலாம். சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க. உப்பு காரம் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே மூடி போட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கி விடுங்க. குழம்பு உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா 5 நிமிஷம் கொதிக்கும் போது உங்களுக்கு கொதித்தா குழம்பு திக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், கொதிச்சிடுச்சு. நமக்கு குழம்பு திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்தமாரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. நல்லா கடைஞ்சிட்டு பாருங்கள், கீரை சூப்பராக நமக்கு கீரை கடையில் ரெடி ஆகிடும். இந்தமாரி நல்லா மத்தாலாம் கடைஞ்சிடுங்க. கடைஞ்சிட்டு நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க கண்டிப்பாக கீரை வேணுன்ற சொல்கிற குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்துள்ள கீரை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.